Welcome back, children. Today we are going to see chapter 2 measurement. Chapter 2 measurement exercise 2.2. Exercise 2.2 la sums பார்க்கலாம். See the first sum. First sum la find the perimeter and area. Find the perimeter and area. Perimeter find out பண்ணனும், area find out பண்ணனும். See the shape. The shape பாருங்க, இது வந்து ஒரு combined shape. இந்த ஷேப்ல ரெண்டு ஷேப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷேப் பாத்தீங்க அப்படினா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு. அது கூட இன்னொரு ஷேப் என்ன இருக்கு அப்படினா செமி சர்க்கிள். சரிங்களா? சோ ரெக்டாங்கிள் வித் செமி சர்க்கிள் டூ ஷேப்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு ஷேப் உடைய பெரிமீட்டர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். and then next ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு வந்து அவுட்டர் மெஷர்மென்ட் வேணும். அவுட்டர் மெஷர்மென்ட்ல 10 மீட்டர் 7 மீட்டர் இருக்கு. சோ ஆப்போசிட் சைடு ஈக்குவல் அப்படிங்கும்போது 10 மீட்டர் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இங்க 10 மீட்டர் நம்ம என்ன பண்ணிரோம் எடுத்துக்கிறோம். சோ இந்த ஆர்க் மாதிரி இருக்கு இல்லீங்களா, அதுக்கு மட்டும் மெஷர்மென்ட் நமக்கு தெரியாது. சோ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அங்க வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ அது என்ன அப்படினா லெந்த் ஆஃப் தி ஆர்க். இந்த ஆர்க் பாத்தீங்கன்னா லெந்த் ஆஃப் தி ஆர்க் एक्चुअली வந்து இந்த பிரெத்தை வந்து இங்க க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு செமி சர்க்கிள் ஷேப் கிடைக்குது. இது வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப். சோ இந்த செமி சர்க்கிள்ல பாத்தீங்க அப்படினா இந்த ஆர்க் உடைய லெந்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லா அவுட்டர் மெஷர் எல்லாம் ஆட் பண்ணி போடணும். சோ ஆன்சர் பாருங்க, லெந்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி செமி சர்க்கிள். லெந்த் ஆஃப் தி ஆர்க் ஆஃப் தி செமி சர்க்கிள். லெந்த் அப்படிங்கும்போது இந்த செமி சர்க்கிள் இருக்குங்களா, அதுல சுற்றி வரக்கூடிய மெஷர்மென்ட். இந்த மெஷர்மென்ட் தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்றோம். சோ லெந்த்க்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணனும். லெந்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா யூஸ் பண்ணனும். ஆல்ரெடி 2.1 ல நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 2πr னு சொல்லியிருக்கோம். சோ அதை யூஸ் பண்ண போறோம். செமி சர்க்கிள் அப்படிங்கும்போது ஒரு ஃபுல் சர்க்கிள்ல half. சோ அப்ப 1/2 போடணும். சரிங்களா? அப்ப 1/2 * 2πr யூனிட்ஸ். 1/2 * 2πr யூனிட்ஸ். இப்போ 1/2 க்கு 1/2 அப்படியே போட்டுக்கங்க. 2 க்கு என்ன பண்ணுங்க, அப்படியே மெஷர் எழுதிக்கங்க. இந்த பை வந்து क्वेश्चनல பாத்தீங்க அப்படினா பை இந்த இடத்துல பாருங்க 22/7 னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணனும், 22/7 அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் r பாருங்க. இந்த r உடைய வேல்யூ நமக்கு தெரியாது. சோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். r எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா இந்த ஷேப் பாருங்க. இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து செமி சர்க்கிளை தான் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த செமி சர்க்கிளுடைய டயாமீட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து, அதாவது பிரெத் இருக்கு இல்லைங்களா, பிரெத்து லென்த்து கிடையாது, பிரெத்து தான் வந்து இங்கே டயாமீட்டர் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரெத் தான் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டயாமீட்டருங்கிறது பிரெத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மீட்டர். ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் டு 7 மீட்டர். அதில் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7/2. ஓகேவா? ஸோ ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புடைய சைடை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டானது ரேடியஸாக இருந்தால் ரேடியஸ், டயாமீட்டராக இருந்தால் டயாமீட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரேடியஸ் நமக்கு வேணும். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7/2. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7/2. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் கேன்சல் பண்ணணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம். 1 2s are 2, 1 2s are 2. நெக்ஸ்ட்டு 1 7s are 7, 1 7s are 7. நெக்ஸ்ட்டு 1 2s are 2, 11 2s are 22. ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 11 மட்டும் தான் இருக்குது. ஸோ 11 மீட்டர். இந்த 11 மீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 11 மீட்டர்னு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிக்சர் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் 10 மீட்டர் 7 மீட்டர் 10 மீட்டர். இந்த ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க்கு 11 மீட்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். சுற்றி வரக்கூடிய எல்லா அவுட்டர் சைட்ஸும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போடணும். 10 மீட்டர் ப்ளஸ் 7 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர் ப்ளஸ் 11 மீட்டர். ஸோ நாலு என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போடணும். எல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 38 மீட்டர். therefore பெரிமீட்டர் P ஈக்குவல் டு 38 மீட்டர். ஸோ பெரிமீட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we shall find the ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்க, இந்த கேப் லைன் போட்டுக்கோம் இல்லையா, அந்த லைன் மட்டும் தான், அந்த லைன் உள்ள இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபுல்லாக ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரெக்டாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செமிசர்க்குடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ரெக்டாங்கிள்லேருந்து இந்த செமிசர்க்கில் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ரிமைனிங் ஏரியா நமக்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு L into B. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிளுக்கு ½ into πr ஸ்கொயர், ½ into πr ஸ்கொயர். நெக்ஸ்ட் L into B அப்படிங்கும்போது எல்லோடைய லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே 10 மீட்டர் வரும். இங்கே 10 மீட்டர், இங்கே 7 மீட்டர். ஓகேவா? அப்போது லென்த் வந்து 10 மீட்டர், பிரெத் 7 மீட்டர். நெக்ஸ்ட் ஹாஃப் நேரம் ஹாஃப் போட்டுக்கலாம். பை வந்து 22/7 நாங்கள் வேல்யூ கொடுத்தாச்சு. ஆடுங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 7/2. ஸோ ஸ்கொயர் அப்படிங்கும்போது 7/2 × 7/2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 10 7s are 70. இதை மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட்டில் தனியாக வச்சுக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி கேன்சல் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள்.
இங்கே 1 2s are, இங்கே 11 2s are, 1 7s are, 1 7s are. நெக்ஸ்ட் அவ்வளோதான், மீதியெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 11 into 7 77, 2 into 2 4. அப்போ 70 minus 77/4. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பரும் ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்துருக்கு. ஸோ 70 வந்து இதை மைனஸ் பண்ணி ஆகணும். மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லை, 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 70 into 4 280, 1 into 77 77 by 1 into 4 4. சரிங்களா? 280 minus 77. இதை மைனஸ் பண்ணும்போது நியூமரேட்டரில் என்ன கிடைக்குது? 203 203 கிடைக்குது. ஸோ டினாமினேட்டர் 4 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணி ரெண்டு டிவைட் பண்ணணும். 4ஆல் 203 என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 50.75 மீட்டர் ஸ்கொயர். பாருங்கள், செகண்ட் சம்மில் ஒரு கம்பைன்டு ஷேப் இருக்குது. இந்த கம்பைன்டு ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, 2 குவாட்ரண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு குவாட்ரண்ட்டு, இது ஒரு குவாட்ரண்ட்டு. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் 2 குவாட்ரண்ட் இருக்குது. இந்த குவாட்ரண்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் 4ஆக டிவைட் பண்ணும்போது ஒரு பார்ட் வந்து குவாட்ரண்ட்டு. ஸோ இந்த குவாட்ரண்ட் தான் 2 பக்கம் இருக்குது. ஸோ 2 குவாட்ரண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த குவாட்ரண்ட்டுடைய லென்த், இந்த லென்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? மீதி எல்லாமே நமக்கு மெஷர் இருக்குது. ஸோ இது வந்து ரேடியஸு. ஸோ இங்கே இருக்கிற ரேடியஸ் தான் இங்கேயும் வரும். சரிங்களா? அப்போ இங்கேயும் 3.5 வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ரேடியஸ், இங்கே இந்த லைனும் ரேடியஸ். ஸோ இங்கேயும் 3.5. ஓகேவா? இப்போ எல்லாம் மெஷர் இருக்குது. நம்ம இந்த லென்த் ஆஃப் த குவாட்ரண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் த குவாட்ரண்ட், லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த குவாட்ரண்ட் ஈக்குவல் டு 2 into 2 எதுக்கு போடுறோம் அப்படின்னா 2 குவாட்ரண்ட் இருக்குது. ஸோ அதனால் 2 போடுறோம். ஹாஃப் 1/4ங்கிறது குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்டுக்காக போடக்கூடிய ஃபார்முலா 1/4. இந்த லென்த் அப்படிங்கும்போது 2πr. அப்போ 2 குவாட்ரண்ட் இன்ட்டு குவாட்ரண்ட்டுடைய ஃபார்முலா 1/4, லென்த்துங்கும் போது 2πr. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதை கேன்சல் பண்ணணும். 1 2s are 2, 2 2s are 4, நெக்ஸ்ட் 1 2s are 2, 1 2s are 2. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் பாருங்கள் 5r மட்டும் தான் இருக்குது. வேல்யூ பார்த்தீங்கன்னா 22/7. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3.5. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ரேடியஸ் தான் ரேடியஸ், குவாட்ரண்ட் ரேடியஸ் 3.5 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 7 வந்து 3.5 கேன்சல் பண்ணணும். 1 7s are 7, இதை கேன்சல் பண்ணும்போது 35. ஸோ 5 7s are 35. இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. பிஃபோரில் வந்து இன்டெகிரல் பார்ட்டில் ஒரு 0 போட்டுருங்க. 0.5. 1 7s are 7, இதை கேன்சல் பண்ணும்போது 0.5. நெக்ஸ்ட் பாருங்கள் 22 போட்டாச்சு, 0.5 போட்டுருங்க. ரெண்டு என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார்முலா பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 11 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போது லென்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் த குவாட்ரண்ட், 2 குவாட்ரண்ட்டுடைய ஆர்க் வந்து என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 11 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாருங்கள், லென்த் ஆஃப் த 2 குவாட்ரண்ட் நம்ம 11 சென்டிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். லென்த் ஆஃப் த 2 குவாட்ரண்ட் வந்து 11 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இந்த பிக்சருடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே 11 போட்டுக்கோம் இல்லையா? 2 குவாட்ரண்ட்டுடைய மெஷர்மெண்ட் தான் நமக்கு என்னது? 11. லென்த் ஆஃப் த 2 குவாட்ரண்ட் 11. அப்போ இந்த குவாட்ரண்ட்டும் ப்ளஸ் இந்த குவாட்ரண்ட் ரெண்டும் சேர்ந்து நமக்கு 11 வந்துருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ 11 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 11, அடுத்து பாருங்கள் 3.5, நெக்ஸ்ட்டு 6 ப்ளஸ் அதுக்கு 11 போட்டோம். அடுத்து பாருங்கள் 3.5, நெக்ஸ்ட் 6. ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அவுட்டர் மெஷர் எல்லாமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 30 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். ஷேப்புடைய ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கம்பைன் ஷேப்பில் பாருங்கள் 2 குவாட்ரண்ட் இருக்குது ப்ளஸ் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. 2 குவாட்ரண்டோட ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல்லாம் கண்டுபிடிச்சி ஏரியா கண்டுபிடிச்சி எல்லாம் ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? ஏரியா ஆஃப் த 2 குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய ஃபார்முலா பாருங்கள். 2 குவாட்ரண்ட்னால 2 போட்டுக்கிறோம். குவாட்ரண்ட் சர்க்கிளுடைய ஃபார்முலா பாருங்கள் 1/4 into πr square ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து L into B. ஸோ 2 into 1/4 போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணால் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4 கேன்சல் பண்ணுறோம். ஸோ 1/2 போட்டுக்கிறோம். 1/2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பையோட வேல்யூ 22/7, ஆரோடைய வேல்யூ 3.5. ஸோ ஸ்கொயருக்கான 3.5 into 3.5 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லுக்கு வந்து 6, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5. லென்த்து பிரெத் எல்லாமே இங்கே ஃபைண்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டரு. ஸோ இங்கே பாருங்கள் 3.5. சரிங்களா? ஸோ லென்த்து பிரெத் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 11 2s are 7 டேபிளில் 1 7s are 7. இங்கே 0.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3.5 வந்துடும். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் பாருங்கள் 11 into 0.5 into 3.5. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 into 3.5. ஸோ 21 ஆன்சர் வருது. ஸோ இப்போ இங்கே வந்து எது மல்டிப்ளை பண்ணணும்? 11 into 0.5 into 3.5. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 19.75 கிடைக்குது. ஸோ இந்த இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 21 கிடைக்குது. ஸோ இது வந்து குவாட்ரண்ட்டுடைய ஏரியா, இது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ ரெண்டு ஏரியா மேப் பண்ணும்போது 40.25 வருது. Therefore area equal to 40.25 centimeter square. Second sum, find the area of the shaded part.
இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நல்லா கவனிங்க, ஷேடட் பார்ட் அப்படின்னா உள்ள ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஏரியா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த கம்பைன் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஷேப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், இது வந்து ஸ்கொயர். சரிங்களா? ஓவரால் ஷேப் வந்து ஸ்கொயரு. அந்த ஸ்கொயருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன குவாட்ரண்ட்டு 1 2 3 4 4 குவாட்ரண்ட் இருக்குது. இது மாதிரி இதான் குவாட்ரண்ட்டு. ஸோ இந்த குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது. இந்த குவாட்ரண்ட் ரேடியஸ் வேணும் இல்லையா, ரேடியஸ் பாருங்கள் ஃபுல்லாக இந்த சைடு, அதாவது ஸ்கொயர் ஆஃப் த சைடு, இந்த சைடு தான் வந்து நம்ம இந்த குவாட்ரண்ட்டுடைய டயாமீட்டராக அமையுது. சரிங்களா? அந்த சர்க்கிளுடைய டயாமீட்டராக இருக்குது. ஸோ அதில் ஹாஃப் வந்து பாதி தான் நமக்கு வந்து ரேடியஸு. ஸோ இந்த லென்த் பாருங்கள், இது ஃபுல்லாக 10. இந்த ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10ல் பாதி, அப்போ 10/2. ஸோ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 5 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ இந்த ஷேப்பில் ஸ்கொயருடைய சைடு வந்து 10 சென்டிமீட்டர். இந்த குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, அந்த குவாட்ரண்ட்டுடைய ரேடியஸ், இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன். இப்போ இந்த ஷேட் பண்ண போர்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஓவரால் ஸ்கொயர், இந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சு அதுலேருந்து இந்த குவாட்ரண்ட் என்ன பண்ணணும், 4 குவாட்ரண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக ஸ்கொயர் கண்டுபிடிச்சு ஸ்கொயர்லேருந்து இந்த 4 குவாட்ரண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்ட்டு மைனஸ் 4 into area of the quadrant. So 4 quadrant இருக்கிறனால 4 into area of the quadrant போடுறோம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா S into S. ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் பாருங்கள், 4 வந்து 4 குவாட்ரண்ட்னால 4 போட்டுக்கிறோம். இதோடைய ஃபார்முலா பாருங்கள் 1/4 into pi r square. ஸோ 10 into 10, இங்கே வந்து சைடு வந்து 10 இருக்குது. ஸோ 10 into 10. இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 கேன்சல் பண்ணுறோம். 1 4 4 1 4 4. ஸோ இந்த பை இருக்குது, இந்த பையோட வேல்யூ வந்து 3.14. இந்த கொஸ்டினில் பாருங்கள் 3.14 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இந்த பையோட வேல்யூ 3.14 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆறுங்கிறது நம்ம 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 5 into 5 3.14 into 5 into 5. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 100 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த 4 குவாட்ரண்ட்டுடைய ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் என்ன போட்டிருக்கோம், 3.14 into 25. 3.14 வந்து பையோட வேல்யூ, 25 பார்த்தீங்கன்னா 5 into 5 25. நெக்ஸ்ட் 100 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 78.50 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 100லேருந்து 78.50 மைனஸ் பண்ணும்போது 21.50. therefore ஏரியா ஈக்குவல் டு 21.50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் சம் அதே மாதிரி தான். ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன். ஷேடட் போர்ஷன் பாருங்கள், இதை ஷேட் பண்ணியிருப்பாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சம்மில் பாருங்கள் இது ஷேட் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்ஷன் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கம்பைன்டு ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஷேப் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள். இங்கே பாருங்க, செமி சர்க்கிள் இருக்கா, செமி சர்க்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே பாருங்க, ட்ரையாங்கிள் ஷேப் தெரியுதுங்களா? ஸோ இது ட்ரையாங்கிள், இது 90 டிகிரி. சரிங்களா? இங்கே வந்து கட் ஆகுது 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லென்த் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த செமி சர்க்கிள் இருக்குல்லையே அது வந்து குவாட்ரண்ட்டாக போடணும். குவாட்ரண்ட்டாக மாற்றுறீங்க அப்படின்னா இது ரேடியஸாக மாறிடும். அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர். அப்போ இதுவும் வந்து ரேடியஸ் தான். சரியா? குவாட்ரண்ட்டுடைய ரேடியஸ் வந்து இதுவும் 7 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ இது 7 சென்டிமீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே என்ன வரும், இது ஒரு ரேடியஸ் தான் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ 7 + 7 14. அப்போ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 14, இங்கே 7. அப்போ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டரு. பேஸ் வரணும், இதுதான் பேஸ். இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிளுடைய பேஸ் வந்து கீழே இருக்குது. 90 டிகிரி எந்த லைனில் இருக்கோ அதுதான் பேஸ். அப்போ இது வந்து பேஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர். ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக பேஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹைட் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இதான் ஹைட்டு. ட்ரையாங்கிள் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு, இந்த லைன் பேஸு. ஸோ பேஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ஷேடட் போர்ஷன். இந்த ஷேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த போர்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த செமி சர்க்கிள் இருக்கு இல்லையா, செமி சர்க்கிளில் இருந்து இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணணும். So semicircle, area of the semicircle minus area of the triangle. So area of the semicircle minus area of the triangle. Area of the semicircle பார்த்தீங்கன்னா formula half into pi r square. Area of the triangle formula பார்த்தீங்கன்னா half bh. இப்போ half அப்படியே போட்டுக்கோங்க. பையோட வேல்யூ 3.14. ரேடியஸ் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 7. ஸோ 7 into 7 ஸ்கொயர் இருக்கிறனால 7 into 7 போட்டோம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆஃப் போட்டாச்சு. இந்த பேஸுங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 14. ஹைட் பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 1.57. சரிங்களா? 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணிடணும். ஸோ 1.57 into 7 into 7 என்னன்னா 49. ஸோ 1.57 into 49. நெக்ஸ்ட் இந்த சைட் பாருங்கள், 2 டேபிளால் இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2s are 2, 7 2s are 14, 7 7s are 49.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1.57 இன்ட்டு 49 மல்டிப்ளை பண்ணும்போது 76.93 கிடைக்குது. -49 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலேருந்து 49 மைனஸ் பண்ணணும். டெசிமல் நம்பர்லேருந்து ஹோல் நம்பரை மைனஸ் பண்ணணும். ஸோ 27.93. therefore area equal to 27.93 centimeter square. Next third sum பாருங்க. Find the area of the combined figure given which is got by the joining of two parallelogram. ரெண்டு parallelogram join ஆயிருக்கு. இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சரில் ரெண்டு parallelogram join ஆயிருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நடுவில் சென்டரில் இந்த பாயிண்ட்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு parallelogram நமக்கு பிரியும். சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு parallelogram இருக்குது. இதனுடைய ஏரியா நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர் அப்படின்னா ரெண்டு parallelogram இருக்குது. அதனுடைய ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு மெஷர் பாருங்கள். இங்கே 6 cm கொடுத்துருக்காங்க. இந்த 6 cm எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அது 6 ஃபுல்லாக இந்த ஹைட்லேருந்து இந்த ஹைட் வரைக்கும் 6, அதில் பாதி வந்து 3. ஸோ இங்கே ஒரு 3 cm, இங்கே ஒரு 3 cm. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். இங்கே ஒரு 3 cm, இந்த பக்கம் கீழே ஒரு 3 cm. மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த லென்த் 8 cm, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 8 cm. ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அதனால் மேலேயும் 8 கீழேயும் 8. சரிங்களா? ஓகே, அந்த தேர்ட் சம்முடைய ஆன்சர் பாருங்கள். அந்த parallelogram நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா இங்கே. இப்போ இது பாருங்கள். இதை வந்து நம்ம செக்மெண்ட் நம்ம நடுவில் போட்டிருக்கோம். நடுவில் அந்த லைன் செக்மெண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு parallelogram என்ன ஆகிடுச்சு? பிரிஞ்சிருக்கு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு கீழே உள்ள parallelogram உடைய சைடு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 cm, மேலே உள்ள parallelogram சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 cm. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஈக்குவல். ஸோ இங்கேயும் 3 cm, இங்கேயும் 3 cm. மேலே உள்ள லென்த்து 8 cm, அட் த சேம் டைம் பாட்டமில் உள்ள லென்த்தும் 8 cm. ஸோ பிக்சர் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா? ரெண்டு parallelogram ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து ஒரு parallelogram மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கீழே உள்ள parallelogram உடைய பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே. ஸோ இது ஆக்சுவலாக எவ்வளோ அப்படின்னா 8 cm. ஸோ பேஸ் வந்து 8 cm. ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 cm. சரிங்களா? இதுதான் ஹைட்டு. ஸோ ஹைட் 3 cm. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஏரியா ஆஃப் த ஃபிகர். இந்த மொத்த ஃபிகர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஏரியா அப்படின்றது நம்ம எழுதிடுறோம். லெஃப்ட் சைடு ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 2 parallelogram. ஏன் 2 போடுறோம்? ரெண்டு parallelogram இருக்கு இல்லையா, ஸோ அதனால் 2 போட்டுக்கிறோம். ஏரியா ஆஃப் த 2 parallelogram. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த 2 parallelogramக்காக 2 போட்டுக்கிறோம். ஏரியா ஆஃப் த parallelogram ஃபார்முலா வந்து BH, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பின்றது பேஸு, ஹெச்ங்கிறது ஹைட்டு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 2 இன்ட்டு BH ஸ்கொயர் யூனிட்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். 2க்கு நேராக 2 போட்டுருங்க. பேஸுக்கு நேராக என்ன பண்ணணும்? இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல 8, அந்த நம்பரை போட்டுருங்க. ஹைட்டுக்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அந்த மெஷரை போட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அட் லாஸ்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடணும். 2 8s are 16. 16 into 3 48. ஸோ ஆக்சுவலாக ஆன்சர் பாருங்கள் 48 cm ஸ்கொயர். ஃபோர்த் சம்மு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன்டு ஃபிகர் given formed by joining a semicircle of diameter 6 cm with a triangle of base 6 cm and height 9 cm. நல்லா கவனிங்க. இந்த கம்பைன்டு ஷேப்பில் ரெண்டு ஷேப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செமிசர்க்கிள், இன்னொன்று ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒரு செமிசர்க்கிள் இருக்குது, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த செமிசர்க்கிளுடைய டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 6 cm. செமிசர்க்கிளுடைய டயாமீட்டர் 6 cm. அந்த 6 cm பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்குடைய பேஸாக இருக்கிறதுடைய டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 6 cm. அப்போ ரேடியஸ் அப்படிங்கிறப்ப டயாமீட்டர் பை 2. ஸோ டயாமீட்டர் 2ஆல் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ 6/2ங்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ரேடியஸ் ஈக்குவல் டு 3 cm. பாருங்கள், செமிசர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 3 cm. பையோட வேல்யூ கொஷின்லேயே இருக்குது 3.14. சரிங்களா? அடுத்து ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பேஸு ஹைட்டு வேணும். சரிங்களா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லைங்களா, அப்போ 90 டிகிரி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 cm இருக்குல்லையா டயாமீட்டர், அதே சைடு தான் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிளுடைய பேஸாக இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும்போது ரெண்டுக்கும் சேர்த்து 6 cm. அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு மட்டும் பேஸ் பார்த்தீங்கன்னா 3 cm 3 cm. ஹைட் வந்து ஆல்ரெடி அவங்க கொஷின்லேயே 9 cm கொடுத்துட்டாங்க. ஸோ பேஸ் B ஈக்குவல் டு 9 cm, ஹைட்டு H ஈக்குவல் டு 3 cm. ஃபஸ்ட் இந்த கிவன் மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம தனித்தனியாக என்ன பண்ணணும்? எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணிக்கணும். Area of the figure equal to area of the semicircle plus 2 into area of triangle.
செமிசர்க்கிளுடைய ஏரியா ப்ளஸ் ட்ரையாங்கிளுடைய ஏரியா ரெண்டும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிளுடைய ஃபார்முலா ½ × πr² ப்ளஸ் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா ½ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கிறனால 2 போட்டுக்கிறோம் ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாஃபுக்கு நேராக ஹாஃபோட வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், ஸோ 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் இந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. ஹாஃபுக்கு ½ அப்படியே போட்டுக்கோங்க. பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 2வையும் 3.14ஐயும் கேன்சல் பண்ணும்போது 1.57, இங்கே 2 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1.57 இன்ட்டு 3 ஸ்கொயர் வந்து 3 × 3 ப்ளஸ் 3 9s are 27. நெக்ஸ்ட் இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 9 ஆகுது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணும்போது 14.13, 27 அப்படியே போட்டுவாங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் 14.13 ப்ளஸ் 27 பாயிண்ட், இங்கே வந்து டெசிமல் பார்ட்டில் எதுவுமே இல்லை, ஸோ 0 போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஃபிகர் ஈக்குவல் டு 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Next, number 5. The door mat which is hexagonal in shape has the following measures as given in the figure. இந்த given mat பாருங்கள் hexagonal shapeல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், find its area. இதில் உள்ள ஃபுல் ஏரியாவும் நம்ம find out பண்ணணும். hexagonal shapeல இருந்தாலும் இதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம் ஷேப்பு. இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா 2 ட்ரெபீசியம் இருக்குது. ஸோ நம்ம 2 ட்ரெபீசியம் இருக்குது. ஸோ இதனுடைய ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபிகரில் ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம் ஷேப்பு. ஸோ நம்ம இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு லைன் நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 ட்ரெபீசியம் கிடைக்குது. ஸோ ட்ரெபீசியம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ½ × height × a + b. இப்போ வந்து ஹாஃப்ங்கிறது ஃபார்முலாலே இருக்குது. இப்போ ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஹைட்டு. ஃபஸ்ட்டு இந்த மேலே உள்ள ட்ரெபீசியத்துடைய ஹைட்டு, கீழே ரெண்டாவது ட்ரெபீசியம் கீழே இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு தான் நம்ம ரெண்டாவது ட்ரெபீசியத்துடைய ஹைட்டு. இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 70. ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்குது, இதுலேருந்து இது வரைக்கும் கவர் பண்ணும்போது 70. அந்த 70ல் பாதி தான் நமக்கு 35. அப்போ ஹைட் ஈக்குவல் டு 35. ஸோ ஹைட் h ஈக்குவல் டு 70/2. 70யை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ஏன்னா இங்கே பாதி இருக்குது இங்கே பாதி இருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 35 சென்டிமீட்டர். ஏ ஈக்குவல் டு இந்த கீழே நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே உள்ள ட்ரெபீசியத்துக்கும் ஒரு லைன் செக்மெண்ட்டாக அமையுது, கீழே உள்ள ட்ரெபீசியத்துக்கும் ஒரு லைன் செக்மெண்ட்டாக சைடாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே சைடாக தான் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர், பி ஈக்குவல் டு மேலே இருக்கு பாருங்கள், இந்த இது வந்து 70. ஸோ கீழே உங்களுக்கு வந்து 70 தான் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஹைட்டுக்கு எழுதிட்டோம், ஏ போட்டாச்சு, பி போட்டாச்சு, எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பிக்சர்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சி எல்லாம் மெஷர் எழுதியிருக்கோம். அடுத்து ஏரியா ஆஃப் த டோர் மேட், இது ஃபுல்லாகவே டோர் மேட்டு. அப்போ ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 2 ட்ரெபீசியம், 2 ட்ரெபீசியம் இருக்கு இல்லையா. ஸோ 2 ஏரியாவும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி போடணும். ஸோ 2 × இப்போ நம்ம வந்து 2 ட்ரெபீசியம் இருக்கிறனால 2 போட்டுக்கிறோம். இந்த ட்ரெபீசியத்துடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ½ × height × a + b ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ 2க்கு நேராக 2 போட்டுக்கோங்க, இந்த ஹாஃபுக்கு நேராக ½ போட்டுக்கோங்க. ஹைட் வந்து ஏற்கனவே நமக்கு ஆல்ரெடி இங்கே 35 போட்டிருக்கோம். ஸோ 35 அப்ளை பண்ணிக்கோங்க. ஏக்கு வந்து 90, பிக்கு வந்து 70. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 2 கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 35 அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு இந்த ப்ராக்கெட் வந்தாலும் இங்கே இன்ட்டுன்னு அர்த்தம். ஸோ 35 × 90 + 70 160. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், 35யும் 160யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். therefore ஏரியா ஆஃப் த டோர் மேட், இந்த ஃபுல் ஏரியாவும் நம்ம கவர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கிது, 5600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். Thank you children.